ஆபரேஷன் சிந்தூருடைய முக்கிய ஆயுதமே இதுதான். கை கொடுத்த ஸ்பெஷல் ட்ரோன். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இந்திய ராணுவம் 9 நிலைகளை குறிவச்சு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு ரொம்பவே உதவியது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரோன் தாங்க. இது லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்ற வகையை சேர்ந்தது. ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் அப்படின்னா எதிரிகள்னால எளிதில கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இந்த வகை ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். காரணம் என்னன்னா இது ரொம்ப எளிமையான வடிவமைப்பை கொண்டிருக்கு. ஒரு கேமரா, அதுக்கப்புறமா கொஞ்சமா வெடிபொருள், அவ்வளவுதாங்க. இலக்கு என்ன அப்படின்றத இது தானாகவே முடிவு பண்ணும் திறனும் கொண்டது. காரு, வீடு, கட்டிடத்துடைய குறிப்பிட்ட இடம், பெரிய பீரங்கி அப்படின்னு அந்த இலக்கு என்ன அப்படின்றத நம்ம கரெக்டா என்டர் பண்ணிடணும். இது பாக்குறதுக்கு ஒரு குட்டி விமானம் மாதிரி தான் இருக்கும். வானத்துல பறந்து அந்த பர்டிகுலர் இலக்க அடையாளம் கண்டு தானாகவே தாக்கும். மலைப்பகுதியில பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டும் தாக்க இது பயன்படுத்தப்படுது. இதை தடுக்கிறதுக்கு நிறைய செலவு செய்யணுங்க. இதை தடுக்க பயன்படுத்துற ஆயுதத்துடைய விலை பாத்தீங்கன்னா பல மில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கும். சோ அதனாலதாங்க எதிரிகளுக்கும் இது தலைவலியா இருக்கு. பாகிஸ்தானுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல இது யூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்னன்னா இலக்குகளை துல்லியமா தாக்கணும் அப்படின்றதுக்காக தான். ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த ஆபரேஷன்ல பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கிற 9 பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.